கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் நாம் செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா, அல்லது நாம் செய்யும் தொழில் ஆசீர்வாதமாக அமையுமா? எந்த தொழில் தொடங்கினால் ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த தொழில் பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகின்றோம். அவற்றை பற்றி இந்த நாளில் சிந்திப்போம். சில தொழில்கள் எதற்காகவும் எப்போதும் உயிருடன் இருக்கும். ஆனால் சில தொழில்கள் தொழில்நுட்பம், பொருளாதாரம் அல்லது கலாச்சார மாற்றங்களால் மறைந்து போகின்றன என்று நீங்கள் எப்போதாவது எண்ணிருக்கிறீர்களா? சில வேலைகள் போர்கள், பிணிகள், காய்ச்சல் மற்றும் ஆன்மீகம், இருள் அனைத்தையும் தாண்டி உயிருடன் இருக்க காரணம் என்ன? பொருள் குறித்து பைபிள் சிக்கலான மொழியில் பேசுவதில்லை. அது ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களுக்கு மட்டுமே புரியும்படி சொல்லுகின்ற காரியமும் அல்ல, உங்களுக்கு புரியும்படி தெளிவாக விளக்குகிறது. அறையில் நீங்கள் பார்க்கும் பெற்றோர், தெளிவை தேடும் மாணவர், காலை முதல் மாலை வரை வேலை செய்பவர் போன்றவர்களை உண்மையில் கடவுளின் திட்டத்தில் என்ன அர்த்தம் கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றும், சோர்வுற்ற தொழிலாளியும் வேதம் எப்படி நோக்குகிறது என்றும் இப்பொழுது நாம் சிந்திப்போம். பைபிள் எப்பொழுதும் செலுத்திருக்கக்கூடிய 3 வகையான தொழில்களை வெளிப்படுத்துகிறது. உலகத்திற்கு தேவைப்படுவதால் மட்டுமல்ல, ஆனால் கடவுள் அவற்றை ஆசீர்வதித்ததால் மட்டுமே. மேலும் அனைத்து வேலைகளும் புனிதமானவை அல்ல. ஆனால் இந்த 3 வேலைகள் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் செய்யும் பொழுது நிலையான மதிப்பை அவை கொண்டுள்ளது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு புனிதத்துவம் உண்டு. அதை உணர்ந்து அவற்றை சிறிதும் தவறாமல் கடைபிடிக்கும் போது அவை நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும். கடமைக்காகவும் நமது தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடனும் வேலையை பயன்படுத்தினால் அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது. குறிப்பாக நம் சுய புத்தியின் மேல் சாராமல் தேவனை சார்ந்து அவர் வழி நடத்துதலுடன் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆசீர்வாதம் நம் மத்தியிலே தங்கும் என்ற நிலையில் முதலாவது நாம் பார்க்கும் தொழில் ஞானத்தின் ஆசிரியர், அதாவது போதிப்பவர், கற்றுக் கொடுப்பவர், உருவாக்குபவர் என்ற நிலையில் முதலாவது தொழில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும். ஆசிரியர் தொழில் வெறும் தகவல்களை தரும் ஆசிரியர் அல்ல, ஞானத்தை வழங்கும் வழிகாட்டி. நீங்கள் ஒரு ஆசிரியரை வகுப்பறையில் நிற்கும் வெள்ளை பலகையில் எழுதும் கொடுப்பவராக, வீட்டு பாடம் கொடுக்கும் ஒருவராக நினைக்கலாம். ஆனால் கடவுளின் பார்வையில் ஆசிரியர் எதிர்காலங்களை வடிவமைப்பவராக, அடித்தளங்களை கட்டுபவராக, ஒளி விளக்கை ஏற்றுபவராக திகழ்கின்றார். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று. எனவே கடவுள் சொல்லும் வார்த்தை வெறும் தகவலை கொடுப்பதாக மட்டுமல்ல, மாறாக பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டிய, வடிவமைக்க வேண்டிய மற்றும் நீதியின் பாதையில் வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் ஆசிரியர்கள் செயல்படக்கூடியவர்களாக திகழ்கின்றனர். ஆசிரியர் என்பது ஆன்மீக கலைஞர். ஒரு உண்மையான ஆசிரியர் பள்ளியில் அல்லது ஆன்லைனில் அல்லது வீட்டில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் அவர் ஆன்மீக கலைஞராகவே திகழ்படுகிறார். அவர் எதிர்காலங்களை கட்டுகின்றார். சமன்பாடுகளை மட்டும் விளக்குவதல்ல, உலகின் ஒழுங்கை வெளிப்படுத்தி காட்டுகிறார். கட்டுகளை மட்டும் மதிப்பீடு செய்வதல்ல, எண்ணத்தை சீர்படுத்தி அவற்றை சிறப்பாக வளர்த்துகிறார். நம்மை சீர்படுத்தி செப்பனிட்டு உலகில் நல்ல மனிதனாக வடிவமைக்கும் தொழில் ஆசிரியர் தொழில். அதை சரியாக செய்பவர்கள் பெரும் ஆசீர்வாதம் அவர்கள் சூழ்நிலையை மாற்றும். தகவல்களை மட்டும் கொடுப்பதல்ல ஆசிரியர் பணி, நித்திய மதிப்புகளின் விதைகளை நமக்குள் நட்டு அவர்கள் வளர்க்கிறார்கள். உங்கள் குழந்தையின் மனத்தை வேதாகம கதைகள் மூலம் வழிநடத்தும் தாய் அல்லது தந்தை என்றால் நீங்களும் ஒரு ஆசிரியர் தான். பயிற்சியாளர், வழிகாட்டி, கற்றுத்தருபவர், உண்மையை தேடுதல் உள்ளவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் என்றால் நீங்களும் ஆசிரியர்கள் தான்.
நேர்மை, தைரியம், பணிவு ஆகியவற்றுடன் வாழ்வது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் நீங்கள் பைபிள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய உலகம் மனதின் காடுகள், குழப்பங்கள், கலக்கம், சத்தம், ஆன்மீக பாலைவனம், அர்த்தமில்லாத இதயங்கள், முரட்டாட்டமான சிந்தனை உடையவர்கள். இவர்களை பராமரிக்க அழைக்கப்படுகிறவர்கள் தான் ஆசிரியர்கள். பொய்கள் உண்மையின் ஆடையை போட்டிருந்தாலும், உலகத்தின் நடைமுறைகள் நமது குழந்தைகள் எதை நம்ப வேண்டும் என்று தீர்மானித்தாலும், குறுகிய நோக்கத்தோடு அவை செயல்பட்டாலும், ஆனால் நீண்ட பரிசோதனை உள்ள நேரத்தில் பைபிள் ஆசிரியர் அவர்களை சரியான பாதையில் நடத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பைபிள் ஆசிரியர்கள் எப்பொழுதும் வளமுடன் இருப்பார்கள். பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதற்கல்ல, அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்கான பொக்கிஷத்தை சேர்க்கிறார்கள். சரியான வழியில் மற்றவர்களை வழி நடத்தினால் அதுவே தேவ ராஜ்யத்துக்கான பொக்கிஷத்தை சேர்க்கிறார்கள் என்றே அர்த்தமாகும். இவர்களை கண்டு பிசாசானவன் பயப்படுகிறான். ஏனென்றால் இரவில் பிரார்த்தனை செய்ய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை பார்த்து பிசாசு பயப்படுகிறான். இருளின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராட கற்றுக் கொடுக்கும் பேராசிரியரை கண்டும் பயப்படுகிறான். நெறிமுறைக்கு உரிய போராளியாக, ஒரு ஃபயர் வாலாக நம்மை உருவாக்குகளை கண்டும் பிசாசு பயப்படுகிறான். ஏனென்றால் ஆசிரியர்கள் தீமையை எதிர்க்கும் படைகளை உருவாக்குகின்றனர். வரலாற்றில் நடந்த பெரிய ஆன்மீக எழுச்சிகள் எல்லாம் ஒரு பெரிய அறையில் அல்லது ஒரு பெரிய மைதானத்தில் நடைபெற்றது அல்ல, ஒரு சிறிய அறைகளில் ஆரம்பமானவைகள் தான். கடவுளை நேசிக்க கற்றுத்தந்த சிறிய அறைகளில் அவை ஆரம்பமானது. உங்கள் தொழிலின் புனித சக்தியை இப்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு ஆசிரியர் என்றால் கடவுள் உங்கள் கைகளில் ஏராளமான இதயங்களை கொடுத்துள்ளார். இதயங்களில் எழுத உங்களை அவர் பயன்படுத்துகிறார். இதுவே உங்கள் வேலைக்கு நித்திய தன்மையை கொடுக்கிறது. நீங்கள் கேட்கலாம், கல்வி மதிப்பற்ற காலத்தில் சம்பளம் குறைவாக இருக்கும்போது சமூகத்தில் நெறிமுறையை மோசடிக்கும் பொழுது நான் எப்படி வளமுடன் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். கடவுளின் ராஜ்யத்தில் வளம் பணம் மட்டுமே அல்ல. நீங்கள் ஒரு நீதிமன்றத்தின் தலைவராக உங்கள் மாணவரை உருவாக்கும் பொழுது, உங்கள் மாணவர் உயர்ந்த பதவியில் அமரும் பொழுது, நீங்கள் உருவாக்கிய மாணவன் இந்த சமுதாயத்தை மாற்றும் சக்தியாக உருவாக்கும் பொழுது, பல்வேறு நிலைகளில் உங்களிடம் பயின்றவர்கள், நீங்கள் உருவாக்கியவர்கள், நீங்கள் சீர்படுத்தினவர்கள் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தவாதிகளாக மாறும் பொழுது உங்கள் வளம் பலமாயிருக்கும். உங்கள் பாடம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பலனளிக்கும் விதமாக விதை நடக்கும் போது, உதாரணமாக மற்றவருடைய இருதயத்தை கடவுளுக்காக தீப்பிடிக்க செய்யும் போது, ஆம், கடவுள் தன்னுடைய நோக்கத்திற்கே சேவை செய்யும் மக்களுக்கு பொருளாதார ஆதரவும் தருகிறார். சங்கீதம் 37:25 சொல்கிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று. எனவே நாம் ஒரு காலம் கைவிடப்படுவது இல்லை. வளமும் வாழ்வமும் தேவ சமூகத்திலிருந்து நம்மை தேடி வரும். அடுத்த வரும் தொழிலை பார்க்கும் முன் உங்களோடு ஒரு கேள்வியை பகிர்கிறேன். அது ஒரு சுய பரிசோதனையா இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது ஒரு ஆசிரியராக, போதகராக, கற்றுக் கொடுப்பவராக, உருவாக்குகிறவர்களாக நீங்கள் ஆவீர்களா? பிழைப்புக்காக இல்லாவிட்டாலும் அழைப்புக்காக, சம்பளத்துக்காக இல்லாவிட்டால் தாக்கத்தால், பொறுப்போடும் சமூக அக்கறையோடும் செய்ய வேண்டிய தொழில் இது. நீங்கள் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான பாத்திரத்துக்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் ஆசிரியர் என்றால் இந்த உலகம் எவ்வளவு இருண்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் வெளிச்சம் எப்போதும் தேவையானதாகவே இருக்கும். நீங்கள் ஒரு புனித பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக உள்ளீர்கள். அது எப்பொழுதும் தலைத்து நின்றிருக்கும். நீங்கள் எப்போதும் வளமுடனும் இருப்பீர்கள். அதன் புனித பக்கம்
பக்கங்களில் மறைக்கப்பட்டுள்ள வெளிப்பாடுகள் உண்மை வெளிப்பாடுகள் தான் எப்போதும் முக்கியமானவை, எப்போதும் வளரும், எப்போதும் மிகவும் முக்கியமாகவும் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைகள் எவை என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். இரண்டாவது தொழில் சிகிச்சை அளிப்பவர்கள். இப்போது இன்னும் ஆழமாக ஒன்றை கேட்கின்றேன். வரலாற்றில் எந்த காலமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுவது என்ன? சிகிச்சை மட்டுமே. அது வெறும் உடல் சிகிச்சை மட்டுமல்ல, உணர்ச்சி, மனம், ஆன்மா அனைத்திற்கும் சிகிச்சை. அதனால் தான் பைபிள் வெளிப்படுத்தும் இரண்டாவது தொழில் எப்பொழுதும் வளரும் தொழில் சிகிச்சை அளிப்பவர்கள். உடலின், ஆன்மாவின் உடைந்த பகுதிகளை மீட்டெடுப்பவர்கள். அவர்கள் கடவுளின் கருணையின் கருவிகள். ஆம், நான் பேசுவது மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், பராமரிப்பாளர்கள், உளவியல் ஆலோசகர்கள், சமூக பணியாளர்கள், அவசர உதவியாளர்கள், குழந்தை பிறப்பு பணியாளர்கள், பிரயாணிகள், தங்கும் மனை பராமரிப்பு பணி செய்கிறவர்கள், மற்றவர்கள் விலகி ஓடிச் செல்லும் வகையில் பிணியாளிகளுக்கு உதவுகின்றவர்கள். இவர்கள் வெறும் தொழில் முனைவோர் அல்ல, கடவுளின் கருணையின் கருவிகள். யாத்திராகமம் 15:26 தேவன் சொன்ன வாக்குறுதி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கவனியுங்கள், சிகிச்சை என்பது கடவுளின் இதயத்தின் மையம். அவருடைய பெயரையே சிகிச்சை அளிப்பவர் என்று வெளிப்படுத்துகிறார். கடவுளின் அடையாளத்தை பிரதிபலிக்கும் ஒரு தொழில்தான் சிகிச்சை அளிக்கும் தொழில். நீங்கள் சிகிச்சை அளிக்கும் போது, தொழிலில் நடக்கும் போது, வேதனையை குறைக்கும் போது, காயங்களை கட்டும் போது, இறக்கும் ஒருவரின் கையை பிடிக்கும் போது, ஒரு தாயை பிரசவ வேதனையில் ஆதரிக்கும் பொழுது, அது வெறும் வேலை அல்ல, நீங்கள் கடவுளின் அடையாளத்தை பிரதிபலிக்கிறீர்கள். சோர்ந்து இருக்கும் சிகிச்சையாளர்களுக்கு ஒரு செய்தி. இரவு பகல் பாராது தூங்காமல் வேலை செய்யும் மருத்துவரே, 100 பேரின் சுமையை சுமந்து நிற்கும் ஆலோசகரே, வேலை சுமையால் சோர்ந்திருக்கும் செவிலியரே, வானம் உங்களை பார்க்கிறது, வானம் உங்கள் பணியை மதிக்கிறது. சிகிச்சை என்பது உடலில் முடிவடைவதில்லை, அது அங்கேயே தொடங்கி ஆன்மாவை தொடுகிறது. இயேசு கிறிஸ்து வெறும் போதகர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிகிச்சை அளிப்பவர். மத்தேயு 4:24 சொல்கிறது, அவரிடம் நோயாளிகள் கொண்டு வரப்பட்டார்கள், அவர் அவர்களை குணமாக்கினார். அது அவருடைய ஊழியத்தின் பக்க வேலை அல்ல, அது அவரது கருணையின் மையமாக இருந்தது. நீங்கள் கேட்கலாம், நான் மருத்துவரோ செவிலியரோ அல்ல, அப்போ நான் எப்படி சிகிச்சை அளிப்பேன் என்று. நீங்கள் ஒரு சிறப்பு தேவையுள்ள குழந்தையை பராமரிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிகிச்சை அளிப்பவர் தான். நீங்கள் பசித்தவருக்கு உணவளிக்கிறீர்கள் என்றால் நீங்களும் சிகிச்சை அளிப்பவர் தான். துக்கத்தில் உள்ளவருடன் அமைதியாக உட்காருகிறீர்கள், ஆறுதல் சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் சிகிச்சை அளிப்பவர் தான். பாதிக்கப்பட்டவரை மென்மையுடனும் உண்மையுடன் வழி நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் சிகிச்சை அளிப்பவர். உலகம் உடைந்த நிலையில் லாபம் பார்க்கிறது, ஆனால் கடவுள் சீரமைக்க சிகிச்சையாளர்களை எழுப்புகிறார். சிகிச்சை பணியின் நித்திய மதிப்பு அது. சிகிச்சை வேலை எளிதல்ல, அது சோர்வானது, குழப்பமானது, நன்றி சொல்லப்படாதது. அது உலகின் பார்வையில் செல்வந்தமாக்காது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அது ராஜரீக வேலையாக திகழ்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒருவரின் வேதனையை குறைத்தாலும், ஒவ்வொரு முறை நீங்கள் ஒருவரின் கண்ணியத்தை மீட்டாலும், ஒவ்வொரு முறை நீங்கள் ஒருவரை சுவாசிக்க உதவினாலும் நீங்கள் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கிறீர்கள். அது வெறும் உடலின் உயிர்த்தெழுதல் அல்ல, ஆன்மாவின் உயிர்த்தெழுதல் ஆகும். நமது வழி கடவுளை நோக்கி சத்தம் இடுகிறது. அப்பொழுது அங்கே சிகிச்சை அளிப்பவர்கள் கடவுளின் செய்தியை கருணையாக மாற்றி கொடுக்கிறார்கள். மாறும் உலகிலும் மாறாத தேவையுடன் இருப்பது சிகிச்சை அளிப்பது மட்டும்தான். அடுத்தவருக்கு உதவி செய்வது, அடுத்தவருக்கு ஆறுதல் அளிப்பது போன்றவைதான்.
தொழில்நுட்பம் மாறலாம், கட்டுமானங்கள் மாறலாம், கிரகண அறிவு மாறலாம், AI வளரலாம், மருத்துவமனைகள் மாறலாம். ஆனால் கருணையின் தேவை அது எப்போதும் இருக்கும். அதனால்தான் சிகிச்சை அளிப்பவர்களின் வேலை எப்பொழுதும் வளரும். சிகிச்சை என்பது உடலில் மட்டுமல்ல, மனதிலும் ஆன்மாவிலும் தேவைப்படுகிறது. கைகள் தொடுதல், இதயங்கள் கேட்பது என்ற தேவை ஒருபோதும் மறையாது. நோய் இருக்கும் வரை உடலில் இருந்தாலும் மனதில் இருந்தாலும் அதை குணப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் வளம் பெறுவார்கள். வளம் என்பது எப்போதும் நிதி சார்ந்தது அல்ல. மீண்டும் சொல்கிறேன், வளம் என்பது நிதியை சார்ந்தது அல்ல. ஆனால் தவறாக எண்ண வேண்டாம். தேவன் உன் கைகளுக்கு அருள் புரிந்தால் உன்னை ஒருபோதும் குறைவாக இருக்க விடமாட்டார். ஏழைகளை நினைக்கும் மனுஷன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. இது சிகிச்சையாளர் குறித்து நேரடியாக பொருந்துகிறது என்று நான் நம்புகிறேன். மிக கடினமான நேரங்களில் பிறருக்கு ஆறுதல் அளிப்பவன் தன் கடினமான தருணங்களில் தேவன் தன்னை அணுகுவதை நிச்சயமாய் அவன் கண்டுகொள்வான். ஆகையால் இப்பொழுது நான் உங்களுடன் கேட்கிறேன், நீங்கள் ஒரு சிகிச்சை அளிப்பவரா? அதிகாரப்பூர்வமாக இருந்தாலும், அதிகாரப்பூர்வமற்ற இருந்தாலும், பட்டங்களுடன் இருந்தாலும், கருணையுடன் மட்டுமே இருந்தாலும் நீ ஆறுதல் தருகிறாயா? மீட்பையும் சமாதானத்தையும் வழங்குகிறாயா? நீ மன அழுத்தத்திலும் பதட்டத்திலும் இருக்கும்போது உன் மூளையில் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? நான் உனக்கு காட்டுவேன். நீ பிறருக்கு நிம்மதியையும் மீட்பையும் சமாதானத்தையும் தருகிறாய். ஆனால் நீ ஒரு தெய்வீக தொழிலின் ஒரு அங்கமாக இருக்கிறாய். எப்போதும் மதிப்பு பெறும் ஒரு அழைப்பு அது. உன் கைகள் புனிதமானவை, உன் பணி பரிசுத்தமானது, உன் எதிர்காலம் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பின் கீழ் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக நான் உங்களை அழைத்துச் செல்லும் இடம். இப்போது நான் உங்களை பெரும்பாலோர் கவனிக்காத இடத்திற்கு கொண்டு செல்கிறேன். அது புல்பிட் அல்ல, அது மருத்துவமனை அல்ல, அது வேலைத்தளம் அல்ல, கட்டுமான பகுதி, பொறியியல் அலுவலகம், கிடங்கு, விவசாயம், வீடுகள், எங்கள் அன்றாட வாழ்க்கையின் அடித்தளம். பைபிள் எப்போதும் வளம் பெறும் என்று வெளிப்படுத்தும் மூன்றாவது தொழில் கட்டிடக்காரர்களின் தொழில். ஆம், கட்டிடக்காரர்கள், கல் வேலைக்காரர்கள், பொறியாளர்கள், கட்டிட கலைஞர்கள், தச்சர்கள், நகர திட்டமிடுபவர்கள், சுகாதார தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், மெக்கானிக்குகள், மின்சார தொழிலாளர்கள், வடிவமைப்பாளர்கள், திட்ட மேலாளர்கள், தொழில் நிபுணர்கள், இவர்கள் எல்லோரும் வாழ்க்கை, கண்ணியம், ஆராதனை நடைபெறக்கூடிய சூழல்களை உருவாக்குகிறவர்கள். வடிவமைப்பவர், காத்து நிறுத்துவர். நீங்கள் யோசிக்கலாம், இது எப்படி ஆன்மீகமானது? ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன், தேவனே முதல் கட்டிட கலைஞராவார். ஆதியாகமம் 2:8 கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை நட்டு தாம் உருவாக்கின மனிதனை அங்கே வைத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் மனிதனை குழப்பத்தில் போட்டு விடவில்லை. ஒரு ஒழுங்கான இடத்தையும் நோக்கத்தையும் வடிவமைத்தார். அதை விடவும் தேவன் நோவாவுக்கும் மோசேயுக்கும் சாலமோனுக்கும் கொடுத்ததெல்லாம் வரைபடங்கள். உனக்கு தெரிந்தபடி நீர் கட்டு அல்லது தெரிந்தபடி செய் என்று அல்ல, இவ்விதமாக கட்டு என்று சொன்னார். எப்படி கட்ட வேண்டும், எவ்வளவு அளவு வேண்டும், கதவு எப்படி இருக்க வேண்டும், ஜன்னல் எப்படி இருக்க வேண்டும், அவை எங்கெங்கே வைக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு எல்லாவற்றையும் ஒரு வரைபடமாக அவர் அவர்களுக்கு காண்பித்தார். பெட்டகத்தில் இருந்து கூடாரத்திற்கும், ஆலயத்திலிருந்து எருசலேமின் சுவர்களுக்கும் தேவன் கட்டிடக்காரர்களின் மூலமாக செயல்பட்டார். ஆகையால் உலகம் உன் தொழிலை வெறும் உடல் உழைப்பாக சொல்லுவதை நீ கேட்டுவிடாதே. நீ நல்லதை, நிலையானதை, நீதியையும் தூய்மையும் பிரதிபலிக்கும் ஒன்றை கட்டுகிறாய் என்றால் அது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு சமுதாயம் அதன் சட்டங்களால் மட்டுமல்ல, அதன் அடி கட்டுகளாலும் எழுகிறது. மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள், எவ்வாறு அசைகிறார்கள், எப்படி வேலை செய்கிறார்கள், எப்படி ஆராதிக்கிறார்கள், எப்படி கூடுகிறார்கள் என்பதை கட்டிடக்காரர்கள் தீர்மானிக்கிறார்கள். நீ அமைதியில் வளரக்கூடிய குடும்பத்திற்காக வீடொன்றை கட்டும் போது, தூய்மையான நீருக்கான முறைமையை வடிவமைக்கும் போது,
தலைமுறைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிகளை எழுப்பும் போது, ஊருக்கு சாப்பாட்டை கொண்டு செல்லும் சாலைகளை அமைக்கும் போது, வயல்களை உழைத்து மக்களை போஷிக்கும் போது, நீ சுவர்கள் அல்லது கருவிகளை மட்டும் கட்டவில்லை, தேவனுடைய சந்நிதியில் வாசிக்கக்கூடிய சூழலை கட்டுகிறாய். மறக்காதே, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அரண்மனையில் வளரவில்லை, தச்சன் வீட்டில் வளர்ந்தார். தேவனுடைய குமாரன் விண்மீன்களை உண்டாக்கியவர் எழுத்தாளராகவோ இளவரசரோ அல்லாமல் கட்டிட கலைஞராக உழைத்தார். அது ஒரு சீரற்ற விஷயம் அல்ல. அவர் கட்டிடக்காரனின் தொழிலை என்றென்றும் கண்ணியப்படுத்தினார். ஆகையால் நீ கட்டுமானத்தில், வடிவமைப்பில், விவசாயத்தில், எந்திர பணிகளில், சுகாதாரத்துறையில் அல்லது வாழ்க்கையை நடத்த வைக்கும் எந்த துறையிலாவது வேலை செய்கிறாயானால், நீ தேவன் மதிக்கும் மிக முக்கியமான தொழில்களின் ஒன்றில் பங்குதாரன். உன் வேலை களைப்பானதாக இருக்கலாம், உன்னை வியர்க்கலாம், கைகளை காயப்படுத்திக் கொள்ளலாம், உனக்கு டை அணிய வேண்டி இருக்காது, உன் பெயர் பத்திரிகைகள் வராமலும் போகலாம். ஆனால் பரலோகம் உன் பெயரை அறிவது, உன் உழைப்பை காண்பது உறுதி. எபிரேயர் 6:10 சொல்கிறது, தேவன் அநியாயம் உள்ளவர் அல்ல. நீங்கள் அவருடைய ஜனங்களும் உபகாரம் செய்வதும் இன்னும் உபகாரம் செய்து வருகிறதும் அவர் நாமத்துக்கு காட்டிய அன்பையும் உங்கள் கிரியையும் மறப்பதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. ஒவ்வொரு ஆணியும் நேர்மையோடு அடிக்கும் போது, ஒவ்வொரு மரத்தையும் கவனத்தோடு எழுப்பும் போது, ஒவ்வொரு இயந்திரத்தையும் பாதுகாப்போடு பராமரிக்கும் போது, ஒவ்வொரு பயிரையும் அறுக்கும் போது, அவை எல்லாம் தேவனுடைய கண்களில் மதிப்பு வாய்ந்தவை. ஆனால் ஒன்றை எச்சரிக்கிறேன், தவறான முறையிலும் கட்ட முடியும், அவற்றை செய்ய முடியும், ஆனால் நாம் அவற்றை செய்யக்கூடாது. சங்கீதம் 27:1 கூறுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று. நீ வீழ்ந்து போகும் பேரரசுகளை கட்டலாம், இடிந்து போகும் நகரங்களை எழுப்பலாம், அநியாயத்தின் மூலம் செல்வத்தை சேர்க்கலாம், ஆனால் அது நிலைக்காது. ஆனால் நீ தேவனோடு கட்டினால், தேவனுக்காக கட்டினால், நீதியோடு நோக்கத்தோடு கட்டினால் நீ வளம் பெறுவாய். வெறும் வருமானத்தில் அல்ல, ஆனால் தாக்கத்தில், பாரம்பரியத்தில், நித்திய வெகுமதியில் பங்கடைவாய். நீ கட்டிய பள்ளி நித்திய மனங்களை வடிவமைக்கும். நீ சீரமைத்த வீடு தேவனுடைய ஜபங்களை தாங்கும். நீ உழுதிய வயல் ஒரு தீர்க்கதரிசியை போஷிக்கும். நீ அமைத்த சாலை ஒரு சுவிசேஷகரை எடுத்து செல்லும். நீ கட்டும் போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையால் நான் ஒன்றை கேட்கிறேன் நண்பா, நீ ஒரு கட்டிடக்காரனாக திகழ்கிறாயா? உன் தொழிலின் பரிசுத்தை குறைவாக மதித்து விடாதையே. ஏனெனில் உன் பணி கண்ணியமும் ஆரோக்கியமும் ஒழுங்கும் கற்றல் ஆராதனை ஆகியவற்றுக்கான இடத்தை உருவாக்குகிறதினால் அது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு தீர்க்க தரிசனம். இப்போது நீ அறிந்து விட்டாய், எப்பொழுதும் வளம் பெறும் இந்த 3 தொழில்கள் இவையே. தேவனுடைய ஞானத்தை பகிரும் ஆசிரியர், வழியை தளிக்கும் தேவனுடைய கருணையை வெளிப்படுத்தும் சிகிச்சையாளர், வாழ்க்கையில் பரிசுத்தமும் வளரக்கூடிய இடங்களை உருவாக்கும் கட்டிடக்காரன். நீ இந்த தொழில்களை சார்ந்த ஒன்றில் வேலையில் இருந்தால் உன் வேலையை வெறும் வேலை என்று நினைக்காதே. அது ஒரு அழைப்பு, அது ஒரு பணி, அது பரிசுத்தமான தரை. இன்னும் அதில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் இன்றே உன் தருணம் இருக்கலாம். உலகம் மாறினாலும், அரசாங்கங்கள் விழுந்தாலும், சந்தைகள் சுருண்டாலும், கர்த்தரின் நாமத்தில் செய்யப்படும் கற்பித்தலும் குணப்படுத்துதலும் கட்டுமானமும் ஒருபோதும் மறையாது. ஏனெனில் அவைகள் தொழில்கள் அல்ல, நித்திய பணி. கர்த்தர் உன் கைகளின் கிரிகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் உன் அழைப்பை கிருபையால் சூழ்ந்திருப்பதாக. அவர் உன் தாக்கத்தை பெருக்குவாராக. அவர் உன் வலிமையை பாதுகாப்பாராக. நீ எப்போதும் வளம் பெறுவாய். வெறு செல்வத்தில் மட்டுமல்ல, நித்திய வாழ்விலும் பங்கு பெறுவாய். இந்த தொழில் மூலம் தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் செயல்படுத்தும் போது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.